ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் நாகர்கோயில் ஸ்டைலில் மட்டன் சுக்கா உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு. முதல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் போல் கசகசா எடுத்து இதை கொஞ்சம் தண்ணியில் ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அரையும். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 30 சின்ன வெங்காயம். இவ்வளோத்தையும் நம்ம பச்சைக்கு தான் அப்படியே அரைக்கணும், எதையும் வறுக்கக்கூடாது. அப்படி பச்சைக்கு அரைச்சி வச்சாதான் நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண பிறகு 1 கிலோ மட்டன் போல் எடுத்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு அரை மணிக்கூர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மட்டன் சுக்கா செமி கிரேவி. ஸோ அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா மட்டன் வேகும் போதே அதுலேருந்து தண்ணி நிறைய கொஞ்சம் வரும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். ஸோ நல்ல இப்போ சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். சேஞ்ச் ஆகி அந்த தண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்கள். மட்டன் நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, அந்த மட்டன்லேருந்தே வந்த தண்ணி. இப்போ நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் மூடி வைக்க போகிறோம். ஸோ அப்போ பிடிச்சிடக்கூடாது. அதனால் இதோட ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் சால்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம். திருப்பி வேணும்னா நம்ம போட்டுடலாம் கடைசியில். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் போல் சால்ட் போட்டுட்டு நம்ம குக்கரில் 1 சவுண்டோ 2 சவுண்டோ வச்சு வேக வைப்போம். நம்ம ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. மட்டன் டேஸ்ட்டாக நல்லா இருக்காது. வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்றால அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிவிடுங்க மட்டனை. இப்போ மட்டன் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஒரு சைடு ஒரு பேன் எடுத்துடலாம். பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் இரும்பு பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் சோம்பு அதை அதில் ஆட் பண்ணிவிடுங்க தாளிக்கிறதுக்கு. அது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, ஒரு 4 ரெட் சில்லி, இவ்வளோத்தையும் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பச்சைக்கெல்லாம் எடுத்து வச்சு அரைச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் தான் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயில் இந்த வதக்குதில் தான் அந்த மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள் நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த கலர் அந்த பச்சை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணேன்னா ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கு. நான் இரும்பு பேனில் தான் இந்த மட்டன் சுக்கா செய்திருக்கேன். ஏன்னா இரும்பு பேனில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இரும்பு பேன் சூஸ் பண்ணி செய்திருக்கேன். அதில் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுட்ரு, இவ்வளோத்தையும் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிவிடுங்க. இது வீட்டில் செய்த கரம் மசாலா பொடி தான். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அந்த கரம் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வதக்குறதுல தான் அந்த மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வதக்கி எடுக்கணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்புறம் ஒரு 2 தக்காளி வெட்டி போட்டுருங்க. அதோட வெட்டி போட்டுட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இந்த மட்டன் சுக்கா ரசம் மட்டன் சுக்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட சப்பாத்தியோட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா. ஒரு ரசம் வச்சுட்டு ஒரு சுக்கா வச்சிங்கனாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கின பிறகு இந்த மட்டன் இருக்குல்ல, வெந்த மட்டனை அதோட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் மட்டன் சூப்பராக வந்திருக்கு. அது நல்ல குழையில, ஆனால் நல்ல பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் வேக வைக்கணும். அப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மட்டன்லாம் சேர்ந்து நல்லா அழகாக வரும். இது நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்து அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். வேஸ்ட் பண்ணட்டான் அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக இருக்குன்னா கிரேவியாக பண்ணிடலாம். ஆனால் சுக்கானா செமி கிரேவியாக தான் இருக்கணும். அந்த மசாலா அந்த மட்டனோட மேலே ஒட்டி நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கடைசியில் நீங்கள் அது கடைசியில் செய்து வரும்போது பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த செமி கிரேவி ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மட்டன் சுக்கா நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.